Energy. Boost is the secret of my energy. ஆக்டிவா இருக்கணும்ல. சில பிள்ளை வரும்போதே ஸ்கூலுக்கு வரும்போது இப்படி தான் ஆக்டிவாக என்ன சொல்றீங்க? எனக்கு முடியலங்க. ஆக்டிவா இருக்கணுமா? விளையாடினால் மட்டும்தான் ஹெல்த் வரும். சும்மா சோரத்தில் இருந்தா போதாது, சும்மா சினிமா பார்த்துட்டு இருந்தா போராது, அரட்டை அடிச்சுட்டு இருந்தா போராது. ஸ்ட்ராங், மேக் அவர் பாடி ஸ்ட்ராங், ஸ்ட்ரெங்தன் அவர் பாடி. பாடி இருக்கணும். சாதா இருக்கீங்களா? பெரிய பாயிண்ட் அடிச்சாங்க, பெரிய பாயிண்ட். பிள்ளைங்களே, உங்க பேர் என்னங்க? ஆசி சொல்றாங்க. விளையாடினால் மன மகிழ்ச்சி, சிரிக்கலாம். நம்ம கொஞ்சம் ஏழைகளாக இருக்கலாம், தப்பில்லை. அப்பாவுக்கு வருமானம் கம்மியா இருக்கலாம், பரவாயில்லை. வீட்டுல நிலைமை சரியில்லை, பரவாயில்லை. நம்ம பெரிய சாதனை படைக்க போறோம். எனவே மன மகிழ்ச்சியா இருங்க. நமக்கு இருக்கிற பெரிய சொத்து உடல் நலம். ஹெல்த், நல்ல பாயிண்ட், கரெக்டா அடிச்சுங்க. ஹெல்த், ஹெல்த். விளையாடினால் மட்டும்தான் ஹெல்த் வரும். சும்மா சோரத்தில் இருந்தா போதாது, சும்மா சினிமா பார்த்துட்டு இருந்தா போராது, அரட்டை அடிச்சுட்டு இருந்தா போராது. ஓடணும். இன்னைக்கு நான் எவ்வளவு ஓடணும் தெரியுமா? 6 கிலோமீட்டர் ஓடிருக்கேன். எனக்கு உங்க தாத்தா வயசு புரியுதுங்களா? 6 கிலோமீட்டர். ஓகே, ஹலோ. ஏன் விளையாட வேண்டும்? ஒரே பிரச்சனை, வீட்டுல படி 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 படின்னு சொல்றாங்க. என்ன பண்றது? கொஞ்ச நேரம் ஓடிட்டீங்கன்னா கொஞ்ச நேரமாவது படிக்காம இருக்கலாம். ஓகே, அந்த பீஸ் ஆஃப் மைண்ட். உங்களுக்கு என்ன பிரச்சனை? வெரி குட். பீஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப முக்கியம். மனிதனுக்கு மனது ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு நிம்மதியே இல்லை. உங்க அம்மாவுக்கு நிம்மதி எல்லாத்தையும் படிப்பியா? நல்ல காலேஜ் அட்மிஷன் கிடைக்குமா? உனக்கு நல்ல கல்யாணம் ஆகுமா? இப்படி எல்லாம் கவலை, மனக்கவலை. ஹலோ, எஸ், வை கேம்? ஸ்ட்ராங், மேக் அவர் பாடி ஸ்ட்ராங், ஸ்ட்ரெங்தன் அவர் பாடி. பாடி இருக்கணும். ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்களா? உங்க அம்மா ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்களா? அப்பா ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்களா? பாயிண்ட். ஸ்ட்ரெங்த், ஸ்ட்ரெங்த், ஸ்ட்ராங். ஓகே, நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தாதான் பயமில்லாம வாழ முடியும். பெரிய பாயிண்ட் அடிச்சாங்க, பெரிய பாயிண்ட். பிள்ளைங்களே, உங்க பேர் என்னங்க? ஆசி சொல்றாங்க. விளையாடினால் மன மகிழ்ச்சி, சிரிக்கலாம். ஒரு பெரிய அறிஞர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய பெரிய அறிஞர்களா இருந்தாங்க தெரியுமா உங்களுக்கு உலகத்துல? சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், ஜீனோ, கேட்டோ, அரிஸ்டோ, எபிக்டஸ், மார்க்கஸ் ஆரலியஸ், செனீகா, சிசிரோ. இதெல்லாம் மீனிங் ஆஃப் லைஃப் இஸ் ஹாப்பினஸ். வாழ்க்கையின் நோக்கம் மன மகிழ்ச்சி. ஹாப்பியா இருக்க குழந்தைகளே. நம்ம கொஞ்சம் ஏழைகளாக இருக்கலாம், தப்பில்லை. அப்பாவுக்கு வருமானம் கம்மியா இருக்கலாம், பரவாயில்லை. வீட்டுல நிலைமை சரியில்லை, பரவாயில்லை. நம்ம பெரிய சாதனை படைக்க போறோம். எனவே மன மகிழ்ச்சியா இருங்க. ஹாப்பினஸ் பேர் கொடுங்க, மன மகிழ்ச்சி. தம்பி, ஐ ஆம் யுவர் ஃபேன். மன மகிழ்ச்சி நிறைய பாருங்க. போங்க போங்க. மனிதன் எப்போதுமே மகிழ்ச்சி தான் தேடுறான். எப்படிங்க? எல்லா மனிதர்களும் சுகத்தை தான் தேடுவார்கள், துன்பத்தை தவிர்ப்பார்கள். ஓகே, so happiness is the main purpose of sports. so இப்படி படிக்கணும்னா உங்களுக்கு இந்த பிள்ளைங்க சொன்னா பாருங்க, உடல் நல்லா இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும். எதுக்கு மேடம் இந்த மாதிரிலாம்? எனர்ஜி. பூஸ்ட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. ஆக்டிவா இருக்கணும்ல. சில பிள்ளை வரும்போதே ஸ்கூலுக்கு வரும்போது இப்படி தான் ஆக்டிவாக. என்ன சொல்றீங்க? எனக்கு முடியலங்க. ஆக்டிவா இருக்கணுமா? வண்டர்ஃபுல். விளையாடுறவங்க ஆக்டிவா இருப்பாங்க. நல்லா சாப்பிடுவீங்களா? என்ன கொடுப்பாங்க வீட்டுல? சோறு ரசமா? ஐயோ, புரோட்டீன் சாப்பிடணும், சோயாபீன்ஸ் சாப்பிடணும், கடலை சாப்பிடணும், சிக்கன் சாப்பிடணும். சாப்பிடுறாங்க. பெற்றோர்களே பிள்ளைகளுக்கு நிறைய புரோட்டீன் கொடுங்க. பாவமா இருக்கு, பரிதாபமா இருக்கு உடம்புல. இந்த பிள்ளைகள்லாம் போய் சைனா பிள்ளையோட சண்டை போடணுங்க, போட்டி போடணும். குழந்தைகளுக்கு நிறைய புரோட்டீன் கொடுங்க.